ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாவக்காய் வறுவல், அதாவது பாவக்காய் ஃப்ரைன்னு கூட சொல்லலாம். இந்த ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து பாவக்காய் வந்து 9 பாவக்காய், அதாவது கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும். ஸோ அதளவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஓரளவுக்கு இந்த பவுலில் பாதி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா இது ரெசிபிக்காக கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு 25% கசப்பு மட்டும் வெளியே எடுக்க போகிறோம். பாக்கி 75% நான் எடுக்க போகிறது கிடையாது. அது வந்து நம்ம பொரியலில் இருக்கும். நம்ம அதை எடுத்துக்கிட்டால் தான் ஹெல்த்தியும் கூட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக கசப்பாக சாப்பிட பிடிக்காதனால நான் இப்படி பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்பு வேணான்னா இந்த புளி தண்ணியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வறுவல் செய்ய அதுலேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த பாவக்காயோட சத்துக்கள் என்னென்ன இருக்குங்கிறது நான் கடைசியாக சொல்லியிருக்கேன். அதையும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே எனக்கு கசப்பாக சாப்பிட பிடிக்காது. கொஞ்சம் கசப்பு எடுத்து விட்டால் தான் எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கசப்பு எடுக்கிறதுக்காக இந்த புளி தண்ணியை செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பாவக்காயும் இதில் போட்டு நம்ம வந்து முக்க முடியாது. ஏன்னா புளி தண்ணி நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ஆனால் இந்த அளவு புளி வந்து எடுத்தால் போதும். ஸோ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாவக்காய் வெட்டி இதில் வந்து ஊற வைக்க போகிறோம். இது எதுக்காகனா கம்ப்ளீட்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு 25% வந்து கசப்பு மட்டும் தான் எடுக்கும். மற்றபடி 75% கசப்பு அதில் தான் இருக்கும். அதுக்காக கம்ப்ளீட்டாக நம்ம கசப்பு எடுத்துகிட்டு சாப்பிடக்கூடாது. அது கம்ப்ளீட்டாக ஹெல்த்தி கிடையாது. ஓரளவு நம்ம வந்து ரொம்ப கசப்பு அது சாப்பிட முடியலன்னா நான் ஓரளவுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த கசப்பை எடுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பாவக்காய் வந்து எல்லாத்தையும் நான் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ எப்படி வெட்டி காமிச்சா தான் உங்களுக்கும் வந்து புரியும். இந்த வறுவலுக்கு இந்த மாதிரி வெட்டி எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். இதை வெட்டி நம்ம இந்த புளி தண்ணியில் சேர்த்துட்டே வரணும். நான் வந்து கொட்டை சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு கொட்டை சேர்த்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்து பண்ணிக்கலாம். பட் ஆனால் கிட்னி பேஷண்ட்ஸ் இருக்கவங்க இந்த கொட்டையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி பேஷண்ட்ஸ், அதாவது கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும்ல, அந்த பேஷண்ட் சொல்கிறேன். கிட்னி பேஷண்ட் சொல்கிறதில்ல. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சீட்ஸ் இருக்க இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பாதியாக வெட்டிட்டு அதை 3ஆக வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நம்ம நறுக்கி எடுத்துக்கணும். ரொம்ப சின்னதாக நறுக்கி எடுத்தால் தான் இந்த ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க. அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இது எல்லாமே நான் வந்து சின்னதாக நறுக்கிட்டு நான் இது மாதிரி புளி தண்ணியில் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த புளி கரைச்சலில் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அடியில் வந்து புளி தங்கியிருக்கும் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பாவக்காயோட கசப்பு வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்காக அதை லைட்டாக கசக்கி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்பவும் கசக்கிடக்கூடாது. காய் உடையிற அளவு கசக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கசக்கி இது மாதிரி கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்ட பிறகு இதை மூடி ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுருங்க. ஊற விட்டால் தான் அதோட கசப்பு எல்லாமே வந்து வெளியில் வரும். அதாவது அதோட கசப்பு எல்லாமேனா கம்ப்ளீட்டாக நான் சொல்ல வரல. கொஞ்சம் கசப்பு வந்து வெளியேறும். அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கசப்புனா ஒரு 25% நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனால் கசப்பு கம்ப்ளீட்டாக பிடிக்கும்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக வெட்டிட்டு இந்த வறுவலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 2 பெரிய வெங்காயம் நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எந்த பேனில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நிறையா இருக்கணுங்க. அதனால் எந்த அளவுக்கு காய் இருக்கோ அதில் வந்து பாதி அளவுக்கு வெங்காயம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதே சமயம் நம்ம எடுத்துக்கிற பேனில் எந்த பேனில் வறுக்க போகிறோங்கிறது அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த பேனில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய வெங்காயம் நிறைய பாவக்காய் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து 2 பிஞ்சு பெருங்காயத்தூள், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். பொரிச்சு எடுத்த பிறகு நம்ம வந்து வெட்டி வச்சுருந்தா 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 2 பெரிய வெங்காயமும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா கண்ணாடி பதம் வந்து லைட் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வதக்கி எடுத்தால் மட்டும்தான் இந்த வறுவல் வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக வரும். ஸோ இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வெங்காயம் வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து அந்த புளி தண்ணி எல்லாமே டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வெறும் பாவக்காய் மட்டும் எடுத்து வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும்.
இப்போ வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பாவக்காயில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதையும் சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு 1 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இத சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா, நான் மூடி போட்டு குக் பண்ண போறது கிடையாது. இது கம்ப்ளீட்டா ஓப்பன் குக்கிங் தான் ஸ்டார்ட்டிங்லேருந்து கடைசி வரைக்கும். அப்பதான் வந்து பாவக்காய் வந்து இன்னுமே டேஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து மூடி போட்டு நீங்க அவசரமா குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்டேஜில மூடி போட்டு அ ஒரு 15 மினிட்ஸ் வந்து வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து நீங்க மசாலா சேர்த்துட்டு டைரக்ட்டா இறக்கிடலாம். பட் நான் பண்ற ஸ்டைல் வந்து ஹோட்டல் ஸ்டைலு. அதனால கம்ப்ளீட்டா நான் ஓப்பன் குக்கிங்கில பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி வதக்கி விட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா சாப்பிட்டு பார்த்தோம் உப்பு பத்தல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துருக்கேன். டோட்டலா 1 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பாவக்காய் வந்து பாதி தூரம் கரெக்ட்டா வெந்து வந்திருக்கு. அதாவது 10 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்தோம் இல்லையா? ஸோ, அதிலேயே பாதி தூரம் வெந்து வந்துருச்சு. நம்ம உப்பும், மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து, அது 2யும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடணும். இப்போ மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் வந்து வதக்கணுங்க. இதோட இது வந்து பார்த்திங்கன்னா, இன்னுமே வந்து ஹார்டா தான் இருக்கும். ஒரு 75% குக் பண்ண பிறகு தான் நம்ம வந்து மசாலா எல்லாத்தையும் சேர்க்கணும். ஸோ, இப்போ வந்து ஒரு திரும்பவும் நம்ம 15 நிமிஷம் அதே மாரி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாவக்காய் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்னொரு 10 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த மசாலா சேர்க்கும்போது நம்ம பாவக்காய் வந்து ஒரு 75% கரெக்ட்டா குக் ஆயிருக்கணும். அது எப்படி குக் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கையில எடுத்து பார்த்தீங்கன்னா, கையால பிக்கும்போது அது வந்து உடையணும். அப்படி உடைஞ்சா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து 75% குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ, இந்த அளவுக்கு குக் ஆன பிறகு தான் நம்ம வந்து மசாலாலாம் போட்டு பண்ணிங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஸோ, இப்போ வந்து இதுக்கு வந்து மசாலா என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த கரம் மசாலா வேணான்னு நினச்சிங்கன்னா, காஷ்மீரி மிளகாய் தூளே 2 டீஸ்பூனா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் காம்பினேஷனுக்கு பதிலா ஒரு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு காம்பினேஷனும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் சேர்க்குறதுக்கு பதிலா நீங்க குழம்பு தூள் கூட 2 டீஸ்பூனா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ, அது வந்து ஒரு வேரியேஷன் தரும். ஸோ, இப்போ நம்ம இந்த சேர்த்துக்க இந்த மசாலா பொருட்கள் வச்சு நம்ம வந்து திரும்பவும் வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வதக்கி எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த பாவக்காய் வந்து சுருண்டு வரணும். ஸோ, அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். உங்களுக்கு சப்போஸ் வந்து இந்த மசாலா சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுத்தா போதும், எனக்கு போதும்னு நினச்சிங்கன்னா, அந்த பாயிண்ட்டோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்கிறது வந்து நல்லா வந்து வறுத்து செய்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ, உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க செஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்து இது மாதிரி வதக்கி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு சுருள வந்து இந்த மாதிரி பாவக்காவோட கன்டென்ட்டே வந்து கம்மியாயிட்டு வரும். ஸோ, அப்படி ஏன் கம்மியாகுதுன்னா, எல்லாம் சுருண்டு சுருண்டு உங்களுக்கு ஒன்னோட ஒட்டிட்டு கம்மியாயிட்டே வரும். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பாவக்காய் நல்லா வந்து சுருண்டு வந்துச்சுங்க. இப்போ சாப்பிட்டும் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ, இந்த மாதிரி நீங்க வந்து வறுத்து எடுக்கும்போது டோட்டலா வந்து இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர, பட் நீங்க மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா, சீக்கிரமே குக் பண்ணிக்கலாம். பட் அட் த சேம் டைம் இந்த அளவுக்கு உங்களுக்கு உதிரி உதிரியா வரும்னு சொல்ல முடியாது. ஸோ, அதனால தான் நான் ஃபுல்லா ஓப்பன் குக்கிங்லேயே செஞ்சு காமிச்சேன். தயிர் சாதத்துக்கு, இல்ல வந்து ஒரு சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பெனிஃபிட்ஸ் லைட்டா பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் சுகரை வந்து லோ பண்ண உதவும். அதாவது ரொம்ப ஹை டயபிட்டிஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாம இது வந்து எடுத்துக்காதீங்க. அதே சமயம் பிரெக்னன்சி டைம்லேயும் இது வந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ, சர்ஜரி பண்ணியிருக்கவங்களும் இது அதிகமா எடுத்துக்கக்கூடாது. பட் யார் யார் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ஹெல்த் நிறையா நல்லா டெவலப் ஆகுறதுக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். அதே சமயம் வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதுக்கும் இது எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு தாராளமா இது மாரி செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களும் ஹெல்த்தியாவும் இருப்பாங்க. ஸோ, அது மட்டும் இல்லாம ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குது. அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குது. ஸோ, இது எல்லாமே இருக்கிற இந்த காயை மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ரெசிபியும் செஞ்சு பாருங்கள். தேங்க் யூ.